புஷ்கர் காயத்ரிங்கிற ஒரு நேம் வந்து அவ்வளோ பெரிய நேமு, அவ்வளவு இனிமையாக பழகுவாங்கலாம் எனக்கு தெரியாது. சுழல் ஒன்று பார்த்துருக்கீங்களா? நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டாங்கன்னொடனே டிவியில் சுழல் ஒன்று ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போனேன். ஒரு கெட்டவன்கிற ரேஞ்சுக்கே சில ஆளுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவர் கொடுக்கல. அவங்களே போய் திரும்பி போயிட்டு அண்ணே நான் பண்ணது தப்புன்னா கொடுக்க தான் செய்வார். மனசு தானே. ஆபாசமான வசனங்களெல்லாம் பேசி நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தான் இன்றைக்கி சினிமா கொண்டாடுது. பச்சையான கெட்ட வார்த்தை, கெட்ட தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள பெரிய பெரிய சேனலில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே இன்டர்வியூ. என்னை வந்து கூப்பிட்டான், என்ன அதை பண்ணான், இதை பண்ணலாம். ஐயோ அப்படியம்மா அப்படின்னு. ஐயோ நீங்கள் அந்த ஆளையும் நிற்க வைங்க, என்ன நிற்க வைங்க, தர்பூசணியும் நிற்க வைங்க, என்னையும் நிற்க வைங்க, நடிச்சிட்டும் பார்ப்போம். டைலாக மறந்துட்டான். அதுக்கு எல்லாரும் வந்து சிரிப்பாங்க. அவனை கூப்பிட்டு ஒரு படத்தில் நடிக்க வச்சிருக்கேன். டைலாக் வரல, நடிப்பும் வரல, பேன்னு நின்றுட்டு இருக்காப்புல. விஜய் டிவிலேருந்து வந்தவங்க தான். மேடைன்னு வரும்போது வெறியன், திமுக வெறியன் இருந்தேன். ஒரு அப்பா ஒரு அம்மா அப்படி தான், அந்த மாதிரி தான் ஒரு ஆள் தான். நான் அன்னையில் விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் டிஎம்கே. எனக்கு பிடிக்கல அவர் வந்திருக்கிறது. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட ஆக்டர் டெலிஃபோன் ராஜ் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எனக்கு அதை விட சந்தோஷம். அண்ட் சுழல் 2, அதாவது இத்தனை நாளாக வந்து உங்களை காமெடி பரிமாணத்தில் ஏதாவது ஒரு சீன் வருவீங்க, ஃபன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ். ஸோ சுழல் 2 எப்படி அமைஞ்சது, எப்படி அந்த வாய்ப்பு வந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. சார் வணக்கம், நாங்கள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்க, என்ன பேமெண்ட்டு கேட்குறீங்க இன்னொன்று ஒரு பேமெண்ட்டு சொன்னேன். உடனே ஓகே சார், அதில் ஆப்போசிட்டில் சொல்லலை, ஓகே சார்ன்ட்டு ஆஃபீஸ் வர சொன்னாங்க. ஆஃபீஸ் வரப்போ சொன்னால் ப்ரொடியூசர் மேடம், அவங்க ஹஸ்பண்ட் புஷ்கர் காயத்ரி மேடம் அவங்க இருக்காங்க, அவங்க சிஸ்டர் எல்லோரும் அங்கே இருக்காங்க. அன்றைக்கி மழை வேறு பிஞ்சிக்கிட்டு இருந்தது. சார் வாங்கன்னா ரொம்ப அவசரம். அதாவது புஷ்கர் காயத்ரிங்கிற ஒரு நேம் வந்து அவ்வளோ பெரிய நேமு, அவ்வளவு இனிமையாக பழகுவாங்கலாம் எனக்கு தெரியாது. ப்ராமிஸாக அது வாங்கன்னு கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு அப்புறமா எனக்கு டெஸ்ட்டு பண்ணாங்க. டெஸ்ட்டுனா இந்த கெட்டப் வச்சுக்கலாமா அப்படின்னு. சுழல் ஒன்று பார்த்துருக்கீங்களான்னாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டாங்கன்னொடனே டிவியில் சுழல் ஒன்று ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போனேன். ஓகே, ஏதாவது கேள்வி கேட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தேன் சார். நல்ல கேரக்டரே வாங்கன்ட்டு உட்கார வச்சு பிரம்மா சார் எனக்கு வந்து டைலாக் ஃபுல்லாக படித்து காமிச்சு எப்படிருக்குனாரு. சரிங்க சார், அப்போதைக்கு இவ்வளோ பெரிய கேரக்டரு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குங்கலாம் நான் தெரியல. நான் சரி ஓகே சார்ன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சீன்ஸ் எடுப்போம். எனக்குன்னு ஒரு கேரவன் கொடுத்துருந்தாங்க. நேரம் போனோமா எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், அப்படியே நடந்துக்கிட்டு இருப்பேன். அப்போது புஷ்கர் காயத்ரி மேடம் வந்து ஒரு பையன்கிட்ட கூப்பிட்டு அவரை உட்கார சொல்லு, ஏதாவது கொடு அப்படிங்கிற மாதிரி என்னை சொன்னாங்க. அப்போ அந்த பையன் வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தேன், கொடையை பிடிச்சிக்கிட்டேன். நான் இல்லைடா கொடையெல்லாம் பிடிச்சிக்கிறேன்னு மேடம் தான் சொன்னாங்க, போய் உட்காருங்க அப்படின்னா. அவங்களுடைய பெருந்தன்மையை பார்த்து சந்தோஷமாக இருந்தது. அதில் நடித்தேங்கிறதுக்காக வேண்டி சொல்லலை, அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க இது தெரியும். அந்த கம்பெனியில் அந்த புஷ்கர் காயத்ரி மேடமும் அவங்க சிஸ்டர் எல்லாருமே அவ்வளோ அன்பான பார்த்துக்கிட்டாங்க. அது என் வாழ்க்கையில் என்னை இவ்வளவுலாம் பாசங்கள் கிடைக்கும்லாம் நினைக்கல. கேரக்டர் கிடைக்கட்டும், அது கிடைக்கலன்னு இல்லை, இவ்வளோ ஒரு மரியாதை, இவ்வளோ ஒரு பாசம் அதெல்லாம் போட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அது அந்த சந்தோஷத்தை நான் சொல்லவே முடியாது. அதனால் இனி நடித்து பெரிய ஆளாகணும்னு இல்லை, இதுவே எனக்கு ஒரு எல்லாமே அவ்வளோ சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக. ஆனால் நம்ம உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேயே சொன்னேன், காமெடி நடிகராக பார்த்துருப்போம். நீங்கள் ஆரம்பத்துலலாம் நினச்சது உண்டாச்சு, இந்த மாதிரி இம்பாக்டான கேரக்டர்லாம் வரல நமக்குன்னு. ஒரு காமெடி நடிகராக மட்டுமே நிறைய பேர் பார்த்துட்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் நான் எல்லாருமே நம்மளை காமெடியாக தானே யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மேடை நாடகம் நானே ஸ்கிரிப்ட் பண்ணுவேன், நானே டைரக்டரு. நான் அப்பப்போ காம்படிஷன் எங்கேருந்து நடந்தாலும் நான் கலந்துக்குவேன். அதில் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் லெவலில் கூட தமிழ்நாடுக்கு முதல் அவார்டு நான் வாங்கியிருக்கேன் மேடை நாடகத்தில். அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது பேசியிருந்தோம்,
வடிவேல் சார் கூட அடுத்து படங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னும் போது இல்லை இப்போ வரைக்கும் எதுவும் அமையல நீங்கள் இப்போ அதை வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு வடிவேல் சார் கூட படங்கள் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இப்போது சுந்தர் சி சார் படத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஒரு ஷாட் நடிக்கும்போதும் சுந்தர் சி சார், இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்கிறேன், சுந்தர் சி சார் வந்து நேராக வந்து ஃபஸ்ட்டு அங்கே வடிவேல் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, அவர் செம்மையாக நடிக்கிறாரு, என்னது மார்க்கு அந்த 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 இங்கே இது தான் இந்த ஸ்கேல் தான் வரணுங்கிற மாதிரி பண்ணி அவர் நடிக்கிறார், சூப்பர் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடிவேல் சார் என்ன ஒன்று புகழ்ந்து சொல்கிறாரு, பயங்கரமாக புகழ்கிறாரா அப்படின்னாப்புல. கொஞ்சம் கழிச்சு சுந்தர் சி சார் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறீங்கங்க, சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னாரு. கொஞ்சம் கழிச்சு அந்த அங்கே போகும்போனால் என்னங்க உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சுந்தர் சார் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்கள் அண்ணன் தான் ஏற்பாடு கொடுத்தது. அப்புறம் மாரிசன், பகத் பாசில் சார் வடிவேல் சார் காம்பினேஷனில் போய் இறங்கி ஃபஸ்ட்டு ஷாட்டு நடிக்க விட்டாங்க. வடிவேல் சார் வரல, ஏன்னா ஒரு தோட்டத்தில் நிற்க வச்சு ஏதோ இந்த மண்ணை வெட்டி இப்படி எடுத்து போடுற மாதிரி வச்சாங்க. கொஞ்சம் கழிச்சு வடிவேல் சார் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காரு, இங்கே தூரத்தில் எனக்கு காதும் கேட்கல ஒன்றும் கேட்கல. அப்புறமா கூப்பிட்டு டைலாக்கை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி டைலாக் கொடுத்தாங்க, நடித்தோம். பகத் பாசில் சார்ட்டெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சார் வடிவேல் அண்ணன். அதெல்லாம் நல்லா பேசினார். நல்ல நம்மலாம் தியேட்டரில் மிரண்டு போய் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அவரை இதில் பார்த்தோம். நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. இப்படி அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு தடவை நீங்கள் சொன்னீங்க, இப்போ வடிவேல் அவர்களை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, ஆனால் அவர் வாய்ப்பு கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் கரெக்டாக அவர் ஞாபகம் வச்சு நீங்கள் அவரை பற்றி எந்த இடத்துலையுமே தப்பாக பேசலை, கூப்பிட்டானா வாய்ப்பு கொடுத்துட்டார்ல. எனக்கு மட்டும் இல்லை, ஏரி வையா சேக்குன்னு ஒருத்தர், ராஜாதிராஜன் ஒருத்தர், ராஜாதிராஜனுங்கிறவரெலாம் அந்த கேங்கர்ஸில் படம் ஃபுல்லாக இருப்பார். ஓகே, அவர் வாத்தியார் மாதிரி ஒரு கேரக்டர், அங்கங்கே அப்படி இருப்பார். அது மாதிரிலாம் கூப்பிட்டு கொடுக்குறாரு. இவங்க திட்டினால இப்போ உங்களை போய் ரொம்ப அசிங்கப்படுத்தி உங்களை திட்டி உங்களோட முடிஞ்சு போகிறதில்ல, இப்போ மீடியாவில் விட்டு உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சுல்ல. இவர் ஒரு கெட்டவன்கிற ரேஞ்சுக்கே சில ஆளுங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் கொடுக்கல. அவங்களே போய் திரும்பி போயிட்டு அண்ணே நான் பண்ணது தப்புன்னா கொடுக்க தான் செய்வார். மனசு தானே, அது நான் ஏதாவது நல்லது நடக்கும். நீங்கள் அவர்கிட்ட அவர் ஏதாவது சொன்னாரா, இந்த மாதிரிலாம் நம்ம கேங்கே வந்து இப்படி ஆயிடுச்சு, ஏன்னா கேங்காக இருந்த ஒரு டீம் தான், நம்ம கேங்கே இப்படி ஆயிடுச்சுங்கிறத பற்றி அவர் ஏதாவது பேசினார்? எது பற்றியும் எதுவும் பேச மாட்டார். நேராக போவோம், நாங்கள் வணங்கண்ணே உட்கார், இதான் சீனு நடிப்போம், சரி நான் கிளம்பிட்டுமாண்ணே போய்ட்டு வா, வேறு எதுவும் பேசிக்க மாட்டார். நீ நல்லா இருக்கியா, உடம்பை பார்த்துக்க, உடம்பு முக்கியம், இதை மட்டும் சொல்லுவார் அப்பப்போ. மற்றபடி எதுவும் பேச மாட்டார். பணம் ஏதாவது தேவையா, ஏதாவது வேணால் சொல்லு, சும்மா வைக்கப்படாத, ஏதாவது அனுப்புகிறேன் சொல்லு அப்படின்னு கேட்பார். இல்லைண்ணே வேணாண்ணே, இதே எனக்கு ஒரு பெரிய ஒரு இது, எல்லாம் வேணாண்ணே அப்படின்றவன். சரிண்ணே, இப்போது சினிமாவை பற்றி நீங்கள் பேசினது ஒன்று முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கீங்க, சினிமாவில் இப்போ ஜாஸ்தியாக இந்த கேஸ்ட்டு வந்துருச்சு, கேஸ்ட்டை பேஸ் பண்ணி சினிமா எடுக்கிறாங்க. இப்போ ஏதாவது அதில் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் மாறலை, சினிமாவே தப்பாக இருக்குது. இப்போது இந்த ஆபாசமான வசனங்களெல்லாம் பேசி நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தான் இன்றைக்கி சினிமா கொண்டாடுது. ஓகே, அதனால் சினிமா உலகம் வந்து அந்த இதுக்கு தான் ஆசைப்படுது. இவன் இத்தனை சப்ஸ்கிரைபரு, இவன் இந்த டிவியில் நல்ல டைலாக் பேசி எல்லோரும் சிரிக்க வைப்பான், இந்த இது பண்ணுவான் அப்படின்னு போகுது தவிர, கதைக்கு தகுந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்டை போட்டு எல்லாம் பிரம்மா சார் மாதிரி, சர்ஜுன் சார் மாதிரி, புஷ்கர் காயத்ரி மேடம் மாதிரிலாம் செலக்ட் பண்ணல. என்ன எந்த விதத்தில் செலக்ட் பண்ணாங்கன்னா நான் பல தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறைய டைரக்டர் பண்ணுறதில்ல. இந்த யூடியூபு டிவி சேனலில் வரது தான் முக்கியமான இதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு ஒரு 2 லேடிஸு அவங்களுடைய தனிப்பட்ட சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. இது கவர்மெண்ட்டும் தடை பண்ண மாட்டேங்குது, பாவம்னு விட்டுட்டு போகிறாங்க கவர்மெண்ட்டு. என்ன பண்ணுறது, மக்கள் சினிமாக்காரங்களாம் அவன் மேலே தான் பிடிச்சி இழுத்துட்டு நடக்கிறாங்க. கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டு பச்சையான கெட்ட வார்த்தை, கெட்ட தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள பெரிய பெரிய சேனலில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே இன்டர்வியூ. அதை ஒரு அம்மா கேட்டுக்கிட்டு, ஐயோ அப்படியாம்மா அப்படின்னு ஒரு அம்மா இன்டர்வியூ எடுப்பாங்க, பழைய நடிகை. அவங்க வந்து இவங்க வந்து ஆமாக்கா என்னை வந்து கூப்பிட்டான், என்னை அதை பண்ணான் இதை பண்ணனான், ஐயோ அப்படியாம்மா அப்படி, ஐயோ அந்த மாதிரி சேனல் ஆகிப்போச்சு. கெட்ட வார்த்தையை பேசுகிறது. நல்ல பேரில் இருக்கிற பெரிய சேனலெல்லாம் இன்றைக்கி அசிங்கமாக இருக்குது. சேனல் மாதிரி ஆகிப்போச்சு அந்த சேனல், பெரிய சேனல்லாம். இன்னொருத்தர் ஏதோ தர்பூசணி பழம் சாப்பிட்றாராம்,
சாப்பிட்டுட்டு அவரு பிரபலமாகிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் தர்பூசணி பழம், கையில் தர்பூசணி பழம் கிடையாது, ஏதோ ஒன்று இன்னும் அவர் ஒரு பிரபலமாகிட்டு இருக்காரு. ஒரு அது சினிமாலேயும் நடிக்கிறாங்களே. சினிமாவிலையும் நடிச்சிட்டு இருக்காரு. பாருங்க, சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும்னா சோஷியல் மீடியா தான் வேணுங்கிறீங்க. சோஷியல் மீடியாவில் கூட வரல, அது வந்து கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசினா கொஞ்சம் பாப்புலர் ஆகலாம். இப்போ இதனால் நடிக்கிறவங்கள மாதிரி நடிகருக்கு நிறைய வாய்ப்பு போகுதா சார்? கண்டிப்பாக போக தானே செய்யும். நீங்கள் அந்த ஆளையும் நிற்க வைங்க, என்னையும் நிற்க வைங்க, தர்பூசணியும் நிற்க வைங்க, என்னையும் நிற்க வைங்க, நடிச்சிட்டும் பார்ப்போம். நான் யாரை வேணாலும் போட்டியை கூப்பிடுவேன். அதுக்கு வேணா பெரிய நடிகர்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நடிப்பேன். இவங்களுக்கெல்லாம் யூடியூப்பில் உள்ளவங்களுக்கும் இங்கே ஆபாசமாக பேசுகிறவங்களுக்கு என்ன டைலாக் தெரியும். ஒரு குறிப்பிட்ட சேனலில் அவ்வளோ பேர் இருக்காங்க, சிரிக்க வைக்கிறதான். டைலாக்கை மறந்துட்டான், அதுக்கு எல்லாரும் வந்து சிரிப்பாங்க. புரியுதா? இதுக்கு அவனை கூப்பிட்டு ஒரு படத்தில் நடிக்க வச்சிடுறது. வாயில் மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அவன் நடிப்பாகிறது ஏன்? ஆனால் சினிமாவில் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நடிப்பு வந்தால் தானுங்க. இப்போ இவ்வளோ டிவியில் அவ்வளோ தூரத்துக்கு சிரிக்க வைக்கிறான். சினிமாவில் போய் வடிவேல் சாருக்கு ரேஞ்சுக்கு வா, இல்லை விவேக் சார் தான் இல்லையா, விவேக் சார் ரேஞ்சுக்கு வா. நீ சேனலில் அத்தனை பேர் சிரிக்க வைக்கிறல்ல, நீ வாயன், ஏன் வர மாட்டேங்கிற? உனக்கு ஒன்றும் சரக்கு கிடையாது. உனக்கு அந்த சேனலில் உட்காந்து டைலாக்காக மறந்துட்டேன், அது ஏதாவது ஒரு ஒரு இதை போட்டு சிரிக்க வைக்கணும் அந்த சமயத்தில், அவ்வளோதான். நாய் சேகர் ரிட்டனில் நடிக்கிறாங்க விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கும்பல். நான் வந்து வடிவேலன்ட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், என்னண்ணே இவ்வளவு சொதப்புறாங்க, விடு பார்த்துக்கலாம், எவருமே செட்டப் ஆகலையே, ஏன் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியதானே. டைலாக்கு வரல, நடிப்பும் வரல, பேப்பர் நின்றுட்டு இருக்காப்புல. விஜய் டிவிலேருந்து வந்தவங்க தான். சரிண்ணே, இப்போ சினிமாலாம் பேசணும். விஜய் சார் வந்து அரசியல் வந்திருக்காரு, அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா திருப்பி வடிவேல் சார் வந்து எப்போ இருந்தாலும் நமக்கு தெரியும், அவர் வந்து மிகப்பெரிய டிஎம்கேவோட சப்போர்ட்டர்னு நமக்கு தெரியும். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறதுனால மேபி சப்போர்ட்லாம் மாறக்கலாம் வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லை, நான் வந்து என்றைக்குமே ஒரு அப்பா ஒரு அம்மா அப்படி தான், அந்த மாதிரி தான் உங்களால் தான். நான் அன்னையில் விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் டிஎம்கே. விஜய் சார் வரட்டும், அது நமக்கு விஜய் சாரோடைய லவ்வர் நான், புரியுதா? வரட்டும், அது ஒன்றும் இது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எனக்கு பிடிக்கல அவர் வந்திருக்கிறது. சரி, ஒரு நல்லது நடந்தால் ஓகே தானே. ஒரு படம் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். வர்ற பணத்தை வந்து இந்த கிராமத்துக்குன்னு அப்படி கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் வந்து ஈஸியாக மேலே உட்காந்துடலாம். அது சரி, ஏதோ ஒன்று நடக்குது, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. ஆனால் அதே மாதிரி வடிவேல் சார் விஜய் சாரையும் நம்ம ஒரே ஃப்ரேமில் பார்த்துருக்கோம், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடிக்கிறத பார்த்துருக்கோம். இப்போது இது பாலிடிக்ஸில் நம்ம ரெண்டு பேரும் ஆப்போசிட் நிற்கிற மாதிரி இருக்கும் ஒன்று. சினிமா அரசியலெல்லாம் நிரந்தரமாக பகைவனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, பார்த்துக்காங்க. அதனால் அவங்களுக்குள்ளே வெளியில் எங்கேயா பார்த்தா பேசுவாங்க கொள்ளுவாங்கலாம் இருக்கலாம். ஆனால் கட்சினா ஒரே கட்சி தான். நாளைக்கு இன்னைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சின்னு போகிறது குரங்குகள் கிடையாது, தாவர குரங்கு கிடையாது, ஒரே கட்சி தான். மற்றபடி பேசும்போது என்ன நல்லா இருக்கீங்களா எப்படியே பேசிக்குவாங்க. மேடைன்னு வரும்போது வெறியன், திமுக வெறியன் இடையில என்ன. ஆமாம், ஈவன் இப்போ கூட ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருந்தார். ஆமாம், என்ன அழகாக அந்த டைலாக் கொடுத்துருந்தார் பாருங்க. நாய் லொல்லுன்னு தான் குறைக்கும், நாய்கிட்ட கிளி மாதிரி கத்துன்னு சொல்ல முடியுமா? அதோடைய தாய்மொழியாக அது பேசுறது நல்லா இருந்ததுல்ல அது. சரிண்ணா, இது இப்போ வந்து இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்களா இருக்கும்ல, எந்த மாதிரி ரோல்ஸ் வருது, என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைண்ணே இப்போ உங்களுக்கு? அது வெற்றிமாறன் சார் மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம மாட்டணும். இவனும் ஒரு நடிகன் தான் சொல்லிட்டு நிரூபிக்கணும், அந்த என்ன நான் நிரூபிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. சினிமாவுக்கு நான் 17 வயசில் சென்னைக்கு வந்தேன் சார். இப்போ நிறைய இடங்கள் அவமானப்பட்டு வந்து ஒரு கேன்டீனில் வேலைக்கு சேர்ந்து அங்கேருந்து நடிப்பு தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் வந்துருச்சு. நடிப்புக்காக வேண்டி சொந்த பந்தங்களையே விட்டேன், அம்மா அப்பாவெல்லாம் அம்போன்னு விட்டுட்டேன் ஊரில் நடிப்புக்காக வேண்டி. வீட்டில் தாலி கட்டின பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வெளிலெங்கேயும் போக மாட்டேன் நடிப்புக்காக வேண்டி. நடிப்புக்காக இந்த கண்ணுக்கு கீழே இப்படி தொங்கும், அதை 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த லெவலுக்கு ஆக்கினேன். இல்லைன்னா அஜித் சாருக்கு ஒரு படத்தில் ஒரு யூடியூபர் சொல்லியிருப்பார், கண்ணுக்கு கீழே தொப்பையை வச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்பார் ஒரு யூடியூபுக்காரர். அந்த மாதிரி இங்கே தொப்பை மாதிரி இப்படி கிடந்தது, அதை அறுத்து எடுத்தேன் கண்ணுக்கு கீழே. வயிறு வந்து எனக்கு இங்கே கிடக்கும். ராஜ்குமார் வில்லியம்ஸ்னு பில்ராத் ஹாஸ்பிட்டலில் போய் 4.5 கிலோ வயிறை கட் பண்ணி எடுத்தேன்.
இப்போ என் வயிறு வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் அறுத்திருப்பேன் வயிறை. சங்கத் தலைவனா சங்கத் தமிழனா ஒரு படம், விஜய் சேதுபதி சூரி. சங்கத்தமிழ். அதில் வந்து நான் பல் டாக்டரு. என் வாயை சூரி சாரும் விஜய் சேதுபதி சாரும் இவ்வளோ எட்டி பார்ப்பாங்க. நான் பல் டாக்டரு, சீனில் அது எட்டி பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் இங்கே ஒரு 2 பல்லு இல்லை, இங்கே ஒரு பல்லு சொத்தை, இங்கே ஒரு பல்லு கரையிற, இப்படின்னு அசிங்கமாக இருந்தது. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் பல்ல கடிச்சிக்காங்க, வாய் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நடித்தாங்க. அந்த சீன் வந்தது. படத்தில் சீன் வரலன்னு வைங்க. வந்ததுமே இப்படி ஒரு அசிங்கம் நடந்தது. வாய் ஆன்னு புழக்கும்போது இவங்க 2 பேரும் எட்டி பார்ப்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னொடனே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பல்லு விடாமல் பல் இல்லாத இடத்துல பல்ல வச்சு எல்லாம் போட்டு கேப்பு ஃபுல்லாக பண்ணாங்க பல்ல. என்ன நடிக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுக்கிற பணங்கள் வந்து அவ்வளவு பணம். நடிப்புக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பண்ணும்போது ஈஸியாக ஒருத்தன் நுழையும் போது வயிற்றெரிச்சலாக இருக்குது. ஊருக்காரன், சொந்தக்காரன், டீ வாங்கி கொடுத்தவன், தண்ணி வாங்கி கொடுத்தவன் இதெல்லாம் நடிக்கும்போது நம்ம நடிப்புக்காக வேண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்குறோம், எவ்வளவோ போராடுறோம், நமக்கு சரியான இடம் கிடைக்கலையே அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சுழல் 2 வந்திருக்கிறதுனால ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது பேசப்படக்கூடிய ரோலில் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட ஜேர்னி பற்றியாக இருக்கட்டும், இல்லை சுழல் 2 பற்றியாக இருக்கட்டும், நிறையா பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.